ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலியாக கடலூர் கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் சூழலில் படகுகள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். 500க்கும் மேற்பட்ட படகுகள் மீன்பிடி துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலியாக கடலூர் கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். 6வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாத நிலையில் படகுகள் பாதுகாப்பாக கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 500க்கும் மேற்பட்ட படகுகள் மீன்பிடி துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலியாக கடலூர் கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. 6வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாத நிலையில் படகுகள் பாதுகாப்பாக கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 500க்கும் மேற்பட்ட படகுகள் மீன்பிடி துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் விவேக்குமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விவேக்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது வடகடலூர் மாவட்டங்களை நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடல் கடுமையான சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமா கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால மாவட்டத்துல கடுமையான கடல் சீற்றம் காணப்படுவதுடன் மீனவர்கள் இன்று 6வது நாளாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. மேலும் இதன் காரணமா 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், ஃபைபர் படகுகள் என அனைத்துமே துறைமுகங்கள் உள்ளிட்ட பாதுகாப்பான இடங்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி தாழங்குடா உள்ளிட்ட மீனவ கிராமங்கள்ல மழையின் கடல் நீர் அதிக அளவில் உள்ளே புகுந்ததால் மீனவர்கள் அந்த மேட்டு பகுதியில படகுகளை நிறுத்தி வைத்திருந்தனர். இருந்த போதிலும் அந்த கடல் நீர் உள்ளே வந்ததால் டிராக்டர்கள் மூலம் படகுகளை மேலும் மேட்டு பகுதி இடங்களுக்கு கொண்டு சென்று தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்தனர். மேலும் இது குறித்தும் மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கும் பொழுது கனமழை எச்சரிக்கை எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்தார். அது மட்டுமன்றி கடலூர் மாவட்டத்திற்கு தேசிய பேரிடர் மீட்பு குழு, அதே போல தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழு என 50 பேர் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலூர்ல தங்க வைக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.